வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட சிஸ்டம் அதாவது டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணும்போது ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்ததுன்னா நம்ம என்ன செக் பண்ணணும், அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரரை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓடின்னு கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்ஓடி அப்படிங்கிறது ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத். இது வந்து ஒரு சிஸ்டத்தோட ஃபேட்டல் எரர். இந்த எரர் வந்ததுன்னா சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களால் சிஸ்டம் லாகின் பண்ணவே முடியாது. இந்த எரரை நம்மளால் வராமல் தடுக்க முடியாது. பட் இந்த எரர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும், வந்த பிறகு சிஸ்டத்தை எப்படி ரிப்பேர் பண்ணணும், நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்து ரிட்ரைவ் பண்ணணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஏன் முழுசாக பார்க்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்ல போகிறேன். என்னென்னா, மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து டெஸ்க்டாப்பும் லேப்டாப்பும் இருக்குது. உங்களோட முக்கியமான டேட்டாஸ் லைக் மேரேஜ் ஆல்பம், குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஸ்கேனிங்ஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இதர் லேப்டாப்பாகவும் இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்ததுன்னா உங்களால் லாகினே பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த மெமரிஸ் எதையுமே எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த ஃபோட்டோஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கணுன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் எதோ யூஸ் பண்ணாலும் தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க் வாங்கி ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சிங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா எப்படி டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணாமல் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் விண்டோஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் ரிப்பீட்டடாக பூட் ஆகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்க்ரீன் வரும், அடுத்த செகண்ட் பூட் ஆகும், அகைன் ப்ளூ ஸ்க்ரீன் வரும், பூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்த பிறகு உங்களோட சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு ரெக்கவரி டிஸ்க் வேணும். அந்த ரெக்கவரி டிஸ்க்கை வந்து உங்களோட சிஸ்டத்துலேயே எடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அது எப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ரெக்கவரி டிஸ்க் எடுக்க மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டத்தில் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களோட வெர்ஷனும் அவங்களோட வெர்ஷனும் ஒன்றா இருந்ததுன்னா அவங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ரெக்கவரி டிஸ்க் பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை நம்ம ரிப்பேர் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எப்படி ரிப்பேர் டிஸ்கை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட எம்டி சிடி இல்லை டிவிடி டிஸ்க் இருக்கணும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப் இல்லை சிஸ்டத்தில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற சர்ச் பாரில் போய்ட்டு சிஸ்டம் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா கிரியேட் எ சிஸ்டம் ரிப்பேர் டிஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ இதில் செலக்ட் சிடி ஆர் டிவிடி ட்ரைவ் அண்ட் இன்சர்ட் பிளாங்க் டிஸ்க் இன்டு த ட்ரைவ்ன்றது வரும். ஸோ நம்ம ஏற்கனவே இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ டிவிடி. அந்த டிவிடி இன்சர்ட் பண்ண பிறகு ஜஸ்ட் கிரியேட் டிஸ்க்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டிஸ்க்னு கொடுத்த பிறகு கிரியேட்டிங் டிஸ்க்னு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இது அப் டு ஒரு 10 minutes வரைக்கும் இது ரன் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிடி ரைட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும், யூஸிங் த சிஸ்டம் ரிப்பேர் டிஸ்க். ஸோ இந்த ரிப்பேர் டிஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கீழே கொடுத்துருக்க க்ளோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட டிவிடியை ஜஸ்ட் எஜெக்ட் பண்ணிவிடுங்க சேஃபாக. இப்போ உங்களோட ரெக்கவரி டிஸ்க் வந்து எஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ரிப்பேர் டிஸ்க் வந்து சேஃபாக ரெடி ஆகிடுச்சு. இதை நேம் ரெக்கவரி டிஸ்க் அப்படிங்கிற நேம் போட்டு சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் சிஸ்டத்தை எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரிப்பேர் டிஸ்க்கை யூஸ் பண்ணி எப்படி சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் பவர் பட்டனை ஆன் பண்ண உடனே F8 அப்படிங்கிற கீயை விட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். சம்டைம்ஸ் உங்கள் சிஸ்டத்தை இந்த மாதிரி ரிப்பேர் டிஸ்க் போடாமையும் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சேஃப் மோட் வித் நெட்வொர்க்கிங், சேஃப் மோட் வித் கமாண்ட் ப்ராம்ப்ட், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் ஈஸியாக பண்ணலாம். ஒன்று வந்து லாஸ்ட் நோன் குட் கான்ஃபிகரேஷன் அட்வான்ஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சேஃப் மோடை ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் கர்சரை டவுன்வர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் நோன் குட் கான்ஃபிகரேஷன் இடத்துல வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அகைன் ரீபூட் ஆகும். சப்போஸ் உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆகிருந்தாலும் இதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண டேட்டா வச்சு அது ஆன் ஆகிடும். அப்படி அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வந்து சேஃப் மோட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். அகைன் நீங்கள் F8 ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் வந்த பிறகு சேஃப் மோட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ரிப்பேர் டிஸ்க்ன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சிஸ்டம் ரிப்பேர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்த உடனே உங்களை விண்டோஸோட ப்ளூ ஸ்க்ரீன் வரும். அது நார்மல் ஸ்க்ரீன். அது கொஞ்சம் டைம் ஆகும் பூட் ஆக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா சிஸ்டம் ரெக்கவரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு கீபோர்ட் இன்புட் மெத்தட்னு ஆப்ஷன் கேட்கும்.
இது வந்து என்னோடய சிஸ்டத்தில் வந்து யூஎஸ்ன்னு இருக்குது. நீங்கள் யூகே எந்த கண்ட்ரியோட கீபோர்ட் மெத்தட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். என்னோடய லேப்டாப்பில் 2 யூசர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய யூசரை நான் செலக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். உங்களோட லேப்டாப்பில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ உங்களோட யூசர் எதுன்னு கரெக்டாக பார்த்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் சூஸ் அ ரெக்கவரி டூல் அப்படிங்கிற பாப்அப் மெசேஜ் வரும் உங்களுக்கு. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெசேஜ் இருக்குது. ஸ்டார்ட் அப் ரிப்பேர், சிஸ்டம் ரீஸ்டோர், சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி, விண்டோஸ் மெமரி டயக்னோஸ்டிக், கமாண்ட் ப்ராம்ப்ட், டெல் டேட்டா சேஃப் ரீஸ்டோர் அண்ட் எமர்ஜென்சி பேக்கப் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஸ்டார்ட் அப் ரிப்பேர். ஏற்கனவே நம்மளோட சிஸ்டத்தில் நம்ம ரெக்கவரி டிஸ்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் ரிப்பேர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் ரிப்பேர் ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களோட ஸ்டார்ட் அப் ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி மெசேஜ் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இது அரௌண்டு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஏன்னா உங்களோட ஓஎஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறதுக்கான டைம் இது. அந்த ரிப்பேர் முடிஞ்ச பிறகு அகைன் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். டூ யூ வாண்ட் டு ரீஸ்டோர் யுவர் கம்ப்யூட்டர் யூஸிங் சிஸ்டம் ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் வந்த பிறகு கீழே உங்களுக்கு ரீஸ்டோர் கேன்சல் அப்படின்னு 2 மெசேஜ் இருக்கும். நீங்கள் ரீஸ்டோரை செலக்ட் பண்ணுங்கள். அகைன் இது கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ரிப்பேர் ரன் பண்ணேன். ஸோ அகைன் ஒரு 1/2 hour ஆகும். இப்போ நம்மளுக்கு அந்த ரிப்பேர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு. ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் டு கம்ப்ளீட் த ரிப்பேர்ஸ். ஸோ இதில் என்ன மெசேஜ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். டு ரீஸ்டார்ட் இமிடியட்லி கிளிக் ஃபினிஷ்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் ரிப்பேர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல் விண்டோஸ் வில் ஸ்டார்ட் கரெக்ட்லி. இஃப் ரிப்பேர்ஸ் வேர் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ரிப்பேர் மைட் ரன் அகைன் டு கண்டினியூர் ஃபிக்ஸிங் யுவர் கம்ப்யூட்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ரிப்பேர் வந்து முடிஞ்சது. ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருந்தால் உங்களுக்கு விண்டோஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த பிறகு உங்களோட சிஸ்டம் அகைன் பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்க்ரீனில் வர மாதிரி ஸ்டார்டிங் விண்டோஸ்ன்ற மெசேஜ் வரும். பூட்டப் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பூட்டப் ஆகிடுச்சு. என்னோடய யூசர் நேம் வந்துருச்சு. இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது லாகின் பண்ணேன். ஒன்ஸ் என் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண உடனே சிஸ்டம் லாகின் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய டேட்டாஸ் எதுவும் எரேஸ் ஆகலை. எல்லா டேட்டாஸும் அப்படியே இருக்குது. ஸோ டேட்டாஸ் எல்லாமே நான் முதல் வேலையாக காப்பி பண்ணிக்கிட்டேன். நாம் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.